இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா KZ பிராண்ட்ல இருந்து KZ டான் அப்படிங்கற இந்த IEM தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ இது நமக்கு மொத்தமா ரெண்டு வேரியன்ட்ல வந்து இருக்கு. ஒன்னு நமக்கு சில்வர் பிளேட்டட் கேபிள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா OPC பிளேட்டட் கேபிள். சில்வர் பிளேட்டட் கேபிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 650 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு செல் பண்றாங்க. இதே இந்த OPC கேபிள் வித் மைக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 590 ரூபாய் கிட்ட செல் பண்றாங்க. சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா OPC பிளாட் கேபிள் வந்து இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்த்தறலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தறலாம். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் நமக்கு இந்த IEM வந்து வருது. ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து இருக்கு. தென் ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஒயரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு OCP ஃபிளாட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். பேக் சைடில் நம்ம 3.8 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் வந்து பாருங்கள். இதில் நமக்கு வந்து பார்த்தா மைக் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து ஒரே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. IEM வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அதோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த IEMல நம்மளால் வந்து பார்த்தா அந்த கேபிள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நல்லா அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பில் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இயர் டிப்ஸு. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு நம்ம கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட் லுக் இது. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டான் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து பாருங்க. இந்த IEM நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்கு. ஸோ நம்ம காதல் வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. பட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த IEM நல்லா பெண்ட் ஆகும், இப்படி இருக்கும். அதனால் நமக்கு என்ன பிரச்சனை சொல்லினா காதல் வைக்கிற கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இது நமக்கு அந்த ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் நார்மலாக கரெக்டாக ஃபிட் ஆகும். இது நமக்கு வந்து பார்த்தா போட்டு கொஞ்சம் திருப்ப வேண்டியதாக இருக்குது. தென் மோஸ்ட் ஆஃப் த IEMல வந்து பார்த்துருப்போம் நம்மளால் வந்து கேபிள் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பட் இந்த IEM நம்மளால் வந்து பார்த்தா கேபிள் வந்து டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் கேபிள் அப்கிரேட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஓவரால் டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட்டிங் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு வேரியன்ட் வந்து இருக்குது. ஒன்று சில்வர் பிளேட்டட், இன்னொன்று வந்து பார்த்தா OPC ஃபிளாட் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேட்டுக்கிறது வந்து பார்த்தா OPC ஃபிளாட் கேபிள். பட் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ சில்வர் பிளேட்டட் கேபிள் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க வாங்கும்போது அதை வந்து செக் பண்ணி பாருங்க. பட் என்னன்னா வந்து இதோட 100 ரூபாய் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். ரொம்ப ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிளா இருக்கு. நம்ம ஈஸியா வந்து பார்த்தா ரவுண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்டிக் ஆகுறது அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு அப்படியே ஒயரில் கொஞ்சம் கீழே வந்து அப்படின்னா இங்கே ஒரே ஒரு கஸ்டமைசேஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மைக் இருக்குது. ஸோ இந்த ஒரு பட்டன் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தா மோஸ்ட் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சிங்கிள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். இதே டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாங் நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாங் வந்து ப்ரீவியஸ் ட்ராக் வந்துடும். அந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இதே நீங்கள் காலில் இருக்கீங்க அப்போ சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மியூட் ஆகும். இதே லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கால் வந்து கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. நம்ம இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த IEMோட சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே 10mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேஸ் நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தா பேஸ் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சு. இதனோட வாய்ஸோட டீட்டெயில்ஸும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏதியாக அவங்க பட்ஜெட்டில் வந்து பார்த்தா மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்தா பேஸ் தான். ஸோ இங்கேயும் நமக்கு அந்த மாதிரி பேஸ் நல்ல பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு டம்னு அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு மிதமான ஒரு பேஸாக வந்து இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோகுலர் BR-IEM கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா QKCலாம் இருக்கு. பட் அது கூட கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. தென் அதுக்கப்புறம் டீடைல்ஸ் அந்த வோக்கல்ஸ் அது இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இந்த IEM நம்ம பெட்டரான சவுண்ட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னு நல்லாவே கேட்கும். ஸோ பெட்டரான சவுண்ட் இன்புட் எப்படி ப்ரோ கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் வந்து லாஸ்ட்ல சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை MP3லேயே நமக்கு வந்து மேக்ஸிமம் 320 kbps பிட் ரேட்டில் இருக்கிற மாதிரி சாங்ஸ் வந்து கேளுங்க. அது நல்லாவே இருக்கும். ஸோ Spotify நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து 320 kbps வந்துடுறாங்க. அதே நீங்கள் கேட்கலாம். உங்ககிட்ட இல்லை எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுறது சப்ஸ்கிரிப்ஷன் பிரச்சனை நினைச்சிங்க அப்படின்னா ஆப்பிளோட ஃபேமிலி பிளான் செக் பண்ணி பாருங்க. அது இன்னும் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து கிடைக்கும். நீங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து பார்த்தா ஃபேமிலி பிளான் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த IEMோட சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி DAC வந்து யூஸ் பண்ணேன். இந்த DAC நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோகுலர் பிராண்ட்ல இருந்து D07 அப்படின்ற DAC. இந்த DAC நமக்கு வந்து 1000 ரூபீஸ்ல வந்து சேல் பண்றாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த DAC நமக்கு ரெண்டு அவுட்புட் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 3.8 ஜாக் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேக் சைடுல நம்ம டைப் C நம்ம டிவைஸ்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதோட
அவுட்புட் நல்லாவே இருக்கும். டேக்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். நம்ம ஃபோன்லேயே ஒரு டிஃபால்ட்டான டேக் இருக்கும், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டேக் இன்னும் நல்ல பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டேக் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், 3 ஆப்போட டான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5300. இந்த ஐஎம் சவுண்ட் அவுட்புட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது, பட் பெருசாக வந்து பார்த்து நோட் பண்ண முடியல. இது பில்டு நமக்கு வந்து அலுமினியம் அலாய். ஃப்ரண்ட்ல வந்து 3.4 ஜாக்கோட போர்ட், இன்னொன்று வந்து 4.4mm போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 4.4mm வச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். பேக் சைடு அண்ட் டைப் சி போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டைப் சி போர்ட்டில் நமக்கு இந்த மாதிரி அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் அடாப்ட் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் டிவைஸில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேக்கை நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி பிசியில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இந்த ஆடியோகுலர் டேக் வந்து பார்த்துருந்தோம். அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக் வருது. ஓகே, இங்கே இருக்கு. இந்த ஆடியோகுலர் டேக் கூடவும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஎஸ்பி டேங்கிள் வருது. நீங்கள் வந்து ஜஸ்ட் டேரெக்டாக டைப் சியில் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி கூட அந்த டேக் யூஸ் பண்ணிக்க முடியும். 2 ப்ராடக்டான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 ஆப் 5300 கிட்ட வச்சிருக்காங்க. பட் ஓரளவுக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது, பட் பெருசாக கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆடியோகுலர் பிராண்ட் டேக்கே செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக இந்த ஐஎம் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்குது. நல்ல இங்கே ஒரு பஞ்சியான பேஸ், அதுக்கப்புறம் கிளியரான வோக்கல்ஸ் இங்கே வந்து கிடைக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்டட் கேபிள் மைக்கோட உங்களுக்கு வந்து 650 ரூபா, மைக் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா 550 ரூபா. பிசி பிளேட்டட் கேபிள் நீங்கள் மைக்கோட வாங்கினீங்க அப்படின்னா 590. தென் மைக் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா 479 அந்த ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். கான்செப்ட் கார்டு சைட்டில் வேணா நினைச்சீங்க அப்படின்னா அமேசானில் 641 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ட்ரி லெவலில் ஒரு ஐஎம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த கேசி டான் இந்த ஐஎம் பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஐஎம்க்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.